வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்ல நாம பார்க்க போறது பர்மா அத்தோ அண்ட் எக் பேஜோ. இது வந்துட்டு பர்மால இருந்து நம்ம ஊருக்கு வந்த ஒரு டிஷ். அங்க இருந்து வேலை தேடி வந்தவங்க வேற தொழில் எதுவும் தெரியாததுனால குட்டி குட்டி கடையை ஆரம்பிச்சு இந்த டிஷ்ஷை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால நம்ம ஊரில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே அது கிடைக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பர்மா அத்தோ அண்ட் எக் பேஜோ இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் பர்மா அத்தோ அண்ட் எக் பேஜோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அத்தோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஜோ பண்ணிக்கலாம். பேஜோனா தட்டுவடை மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 மிளகாய் வெத்தல், ஒரு அரை கப் கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் இருந்துட்டு ஒரு 3/4 பாகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே நான் ஜாரில் போட்டுட்டேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கிரைண்ட் பண்ணி எடுத்த கடலைப்பருப்பை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அரை டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக கலக்கிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுடலாம். நல்ல கோல்டன் கலரில் வரட்டும். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். பேனோட ஹீட் கம்மியாக வச்சுட்டு வடை ஊற்றுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. வடை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி எல்லா வடையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. தட்டு வடையை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை வச்சு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப வறுபட வேண்டாம், நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம், எம்டி பேன்லேயே ஹீட் பண்ணால் போதும். ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆற விட்டுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் மிளகாய் வெத்தலும் பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அதை நல்லா பிசைஞ்சிட்டு சாறு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இப்போது புளிச்சாறு ரெடி ஆகிடுச்சு. உப்பு தண்ணி வேணும். அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உப்பு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நமக்கு பொரிச்ச வெங்காயமும் பொரிச்ச பூண்டும் வேணும். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போடலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வெங்காயம் ஃப்ரை ஆகும். வெங்காயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுவும் எடுத்து வச்சிடலாம். பொரிச்ச பூண்டை தனியாக எடுத்து வச்சாச்சு. அது கூடவே நாம் பூண்டு பொரிச்ச எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நூடுல்ஸ் போடுங்க. நம்ம நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். 200 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த நூடுல்ஸ் வந்துட்டு பேக்கெட்டில்
3லேருந்து 4 நிமிஷத்தில் வெந்துரும்னு போட்டிருக்காங்க. அது மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிக நேரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குலைவாக மாறிடும். ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ நாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பொரிச்ச வெங்காயம், உடைச்ச தட்டு வடை, முட்டைக்கோஸ், பொரிச்ச பூண்டு, எண்ணெய், பொட்டுக்கடலை, நிலக்கடலை பவுடர், உப்பு தண்ணி, புளி தண்ணி, பொடி பண்ண மிளகாய் வத்தல், மல்லி இலை, ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு வெங்காயம், வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் எடுத்துகிட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். அது கூடவே நாம் ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். நறுக்குன மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொரிச்ச வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, வேர்க்கடலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எதுவுமே இவ்வளோ தான் சேர்த்தணும் அப்படின்னு அளவு கிடையாது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கம்மியாக ஜாஸ்தியாக கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட், எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அது எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பொரிச்ச பூண்டு இருக்கு இல்லையா, அது நம்ம எண்ணெயோடு சேர்த்து வச்சுருக்கோம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்த்து ஊற்றும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஓட்டை வடை, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாகவோ இல்லை கொஞ்சம் பெருசாகவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். அது கூடவே புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நாம் கரைச்சி வச்சுருக்கிற உப்பு தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. அத்தோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதுக்கு எக் பேஜோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் எக் பேஜோ பண்ணுறதுக்கு எக்கோட மிடில் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு முதல்ல கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி, அதுக்குள்ளே கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம், அது கூடவே பொரிச்ச பூண்டு எண்ணெயோடு சேர்த்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி, தென் கொஞ்சமாக மல்லி இலை. அவ்வளோதான், எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.